குழந்தைங்க இட்லினாலே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லி ஃப்ரை செஞ்சு கொடுத்து பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சிம்பிளாக டேஸ்ட்டாக இட்லி ஃப்ரை செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அது பொடிசாக நறுக்கிடலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு தக்காளியை புதுசாக கட் பண்ணிக்கோங்க. இட்லியையும் கட் பண்ணிடலாம். நம்ம ஊற்றி வச்சு மீதமாக இருக்க இட்லி அதுலேயும் நம்ம இட்லி ஃப்ரை பண்ணலாம். இல்லாட்டினா ஃப்ரெஷ்ஷாக நம்ம இட்லி ஊற்றிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதுலேயும் நம்ம இட்லி ஃப்ரை பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இட்லியை கட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுட்டு இது கூட உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடுறப்ப தக்காளி நல்லா வதங்கிடும், அதுக்காக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா கூட்டாக வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்காதீங்க, மசாலா கருகிரும், நல்லா இருக்காது. லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை போட்டுடலாம். இட்லியை போட்டுட்டு அந்த மசாலாவோடு நல்லா வதக்கி விடுங்க. இட்லி மசாலாலாம் நல்லா சேர்றபடி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இட்லியை நல்லா மசாலாவோட வதக்குனதுக்கப்புறம் மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு பரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி ஃப்ரை வேறு லெவலில் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.